ஸ்ரீ பேச்சு மஞ்சோட நேரலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி நேர்களே, ராசிநாதன் செவ்வாய் 3இல் உச்சமிட்டு இருப்பது, ராசிக்கு அதிபதியும் அவரே, ஆறுக்கு அதிபதியும் அவரே உச்சமிட்டு இருப்பதும், ராசிக்கு 8க்குடைய புதனும் அங்கே சம்பந்தப்பட்டு இருப்பதும், ராசிக்கு 10க்குடைய சூரியனும் அங்கே இருப்பது தொழில்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் நாள் பாகிஸ்தானை பார்ப்பாரு. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்தும். அதே இது இந்த 8க்குடையவே 6க்குடைய காம்பினேஷன் வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். வயது கடந்தவர்கள் 50 வயதுக்கு மேல் கடந்தவர்கள் கூடவே உடல் ஆரோக்கியத்தில் அர்த்தாற்றம சனி நடந்துகிட்டே இருக்கு. குரு பார்வை பார்க்கறாரு, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். 8க்குடையவனும் 6க்குடையவனும் சம்மந்தப்படுறது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். 50 வயது கடந்தவங்க இளம் வயதினர் புறாமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். வேலை தேட இளைஞர்கள் புறமே வேலை கிடைக்கக்கூடியது. ஆண் பெண் இருவருக்குமே அந்த வாய்ப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில இருப்பவர்கள் புறமே நல்ல இடமாற்றம், தேவைய இடமாற்றங்களை கொடுக்கும். செவ்வாய் நாளே உங்களுக்கு காவல்துறை, மிலிட்டரி, ராணுவம், இந்த அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம். சூரியன் 10 கோடி வராது. அரசு துறைகளை சார்ந்தவர்கள் இல்லை, அரசு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவர்கள் புறமே பொருளாதாரத்தை உயர்வை ஏற்படுத்தும். ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 2, 5 குரு 8ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து பொருளாதாரத்துல சீரா இருக்கும். அது பொருளாதாரத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம். அதே ஃபைனான்ஸ் ரீதியா பணம் பண்றவங்களுக்கு நல்லா வருவாய் ஏற்படுத்தும். பழைய பாக்கியங்களுக்கு வசூலாகும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே அந்த வயது கடந்தவர்களுக்கு திருமணத்தை நடத்த வேண்டிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே இது 5க்குடையவன் 8இல் இருப்பது பிள்ளைகளால் பல சங்கடங்களை உருவாக்கும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா 5க்கு 4ல் கேந்திரமா வர்றாரு குரு. அப்படிங்கும்போது கேந்திரம் வரும்போது பிள்ளைகளால் பல சங்கடங்களை உண்டாக்கும். அந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்கு நல்ல இறை வழிபாடை மேற்கொள்வது வெகு சிறப்பாக இருக்கும். மெயினாக இதில் கேது உங்களுக்கு 10ல் இருக்கிறாரு, 4ல் ராகு இருக்கிறாரு. சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பாக இருக்கும். முருகனுக்கு விளக்கு போடுவது வெகு சிறப்பாக இருக்கும். இப்படி தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாகும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். விருச்சிக ராசினர்கள் புறாமே வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்கள் புறாமே வேலை கிடைக்கக்கூடியது. நல்ல பொருளாதாரத்தை உயர்வு ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசினர்கள் புறாமே வெளிநாட்டில் வேலை செய்வர்கள் புறாமே வேலையில் இடமாற்றம், இல்லை வெளிநாட்டு வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. அரசு வேலையை முயற்சிப்பவர்கள் புறாமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசினர்கள் புறாமே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய்தீபம் போட்டு அருள் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.